ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லா ஓட்டி விடாம பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம இந்த சேனல்ல பேசிக் இங்கிலீஷ் பாக்குறோங்க. இப்ப பொதுவா இங்கிலீஷ் பேசுறதுனாலே கிராமர் முக்கியம்பாங்க. கிராமர் முக்கியம் தான். இப்ப இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து எல்லா கிராமர்லாம் முக்கியம் இல்லைங்க. இப்போ வந்து அடிப்படை கிராமர் தெரிஞ்சா அதை வச்சே நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும், மேனேஜ் பண்ண முடியுங்க. இப்ப அடிப்படை கிராமர்ல வந்து டென்ஸ் ரொம்ப முக்கியம். இதுதாங்க ஆரம்பமே. இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆரம்பமே டென்ஸ் தான். இது தெரிஞ்சாலும் நீங்க இதை வச்சு நீங்க வந்து அடிப்படையான இங்கிலீஷ் எல்லாம் பேசலாம், சமாளிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும். நம்பிக்கை கிடைச்சாலே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த டென்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து வெறுப்புங்கிறது வினைச்சொல் உங்களுக்கு தெரியும். இந்த வினைச்சொல்ல வந்து இதுதான் வந்து டென்ஸ்ல முக்கிய பங்காற்ற போது. இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நிறைய படிச்சிருப்போம் தெரியுமா? வெறுப்புலாம் இந்த ரைட்டு, ரோட்டு, ரிட்டர்னு, கோ, வெண்ட், கான், கம், கேம், கம், ஈட்டு, ஏட்டு, ஈட்டன், இதே மாதிரி எவ்வளவு வெறுப்பு படிச்சிருப்போம். சில பேசிக்கான வெறுப்புலாம் படிச்சிருப்போம்ல. இப்போ வந்து அந்த அந்த ரைட்டுன்னு படிச்சு சொல்றீங்களா, அது வந்து ப்ரெசன்ட் வெறுப்புங்க. அந்த ரோட்டுங்க ரைட் ரோட்டுங்கிறோம்ல, அது பாஸ்ட் வெறுப்பு. அதெல்லாம் புரிஞ்சுங்க. அந்த ரிட்டர்ன் சொல்றோம்ல, ரைட் ரோட் ரிட்டர்ன், அந்த மூணாவது வெறுப்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்றீங்களா, இதை வந்து தனியா மீனிங் பார்க்க வேணாம். இப்போதைக்கு நீங்க பார்க்க வேணாம். ஆரம்பத்துல நீங்க வந்து தனியா மீனிங் பார்த்து குழப்பிக்க வேணாம். இந்த ரைட்டு ரோட் நான் வச்சுங்க. அப்புறம் வந்து எதிர்காலத்துக்கு கேட்பீங்க ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா ஒண்ணும் இல்லைங்க. அந்த பர்சன்ட் வெறுப்பு இருக்குல்ல, ரைட் இருக்குல்ல, அந்த எந்த பர்சன்ட் வெறுப்பா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பிளீஸ் எடுத்துட்டீங்கன்னா அது எதிர்காலம் ஆயிரும், ஃபியூச்சர் ஆயிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மேல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள்னா மூணாவது வெறுப்பு ரைட் ரோட் ரிட்டர்ன். ஈட்டு ஏட்டு ஈட்டன், அந்த ஈட்டனுங்கிறது பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். இந்த பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு ஆரம்பத்துல ஒன்னும் நீங்க பெருசா மீனிங்லாம் பார்க்க வேணாம். இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இது மூணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சருக்கு ப்ரெசன்ட் கூட முன்னாடி ஃபில் சேர்த்துறணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பொதுவாக வந்து மூணு டென்ஸ் முதல்ல பார்க்க போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ வந்து இப்போ உங்களை வந்து அவன் எழுதுகிறான் சொல்றோம்ல, சாதாரண நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தை சாதாரண நிகழ்காலம் தரும். அவன் எழுதினான் முடிஞ்சு போன காலம், இறந்த காலம். எழுதினான். அவன் எழுதுவான், அப்ப என்னது? எதிர்காலம், நடக்க போற காலம். அவன் எழுதுவான். வருகிறான், வந்தான், வருவான், படிக்கிறான், படித்தான், படிப்பான். இதுதான் இந்த மூணு காலத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அந்த சிம்பிள்ல சும்மா சேர்த்திருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சிம்பிள் சாதாரண நிகழ்காலம்ங்கிறாங்க. சாதாரண நிகழ்காலம்னா நிகழ்காலம் ஒண்ணுதான். சாதாரண இறந்த காலம்னாலும் இறந்த காலம் ஒண்ணுதான். சாதாரண எதிர்காலம்னாலும் எதிர்காலம் ஒண்ணுதான். அவங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப சிம்பிள் பர்சன்ட் டென்ஸ் இப்ப பார்க்க போறோம். முதல் டென்ஸ் பார்க்க போறோம், சிம்பிள் பர்சன்ட் டென்ஸ். இப்ப சப்ஜெக்ட் பொறுத்து, சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட் வந்தா சிம்பிள் பர்சன்ட் டென்ஸ்ல வெறுப்போட எஸ் சேர்த்துணுங்க. சாதாரண நிகழ்காலம் சிம்பிள் பர்சன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம்னு வச்சுங்களேன். நிகழ்காலத்துல ஹீ ஷீ இட் வெறுப்போட எஸ் வந்துடும். ஐ தே வி யூக்கு வந்து வெறுப்பு சேர்ந்து வந்துடும். வெறுப்பு போட்டு போட்டா போதும். ஐ வி யூ தேக்கு வெறுப்பு போட்டு போட்டா போதும். ஹீ ஷீ இட் வெறுப்போட எஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்ப அவன் கடிதம் எழுதுகிறான் எப்படி சொல்லலாம்? ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். ஏன் அந்த எஸ் ரைட் பக்கத்துல எஸ் போட்டிருக்கோம்? ஹீ ஷீட் வந்தா வெறுப்போட எஸ் போட்டுருணும். அவன் கடிதம் எழுதுகிறான். அவள் சாப்பிடுகிறாள் எப்படி சொல்லுவீங்க? அவள் சாப்பிடு, சி ஈட்ஸ். அவள் ஏன் சொல்ல எஸ் போட்டோம்? அப்ப ஹீ ஷீட் வந்தா வெறுப்போட எஸ் தரணும். அவர்கள் சாப்பிடுகிறார்கள் எப்படி சொல்லுவீங்க? தே ஈட்னு போட்டா போதும். தே ஈட். அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட். நீ எழுதுகிறாய், யூ ரைட். இந்த இடத்துல வெறுப்போட எஸ் சேர்க்க வேண்டியதில்லை. சாதாரண நிகழ்காலத்துல வெறுப்போட எஸ் எங்க சேர்க்கணும், எதுவும் சேர்க்க கூடாது புரிஞ்சுங்க. ஹீ ஷீட் கூட வெறுப்போட எஸ் சேர்க்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்கள் தஞ்சாவூர் வாழ்கிறோம், வி லிவ் இன் தஞ்சாவூர். அவன் ஒரு பாடல் பாடுகிறான். அவன் ஒரு அப்ப ஹீ வந்துட்டு அவன் தானே. அப்ப வந்து என்ன பண்ணும்? பாடுறது வெறுப்பு சிங்கு. ஹீ சிங்ஸ் ஏ சாங். அவன் ஒரு பாடல் பாடுகிறான். ஹீ சிங்ஸ் ஏ சாங். அவர்கள் ஒரு பாடல்கள், அவர்கள் ஒரு பாட்டு சொல்லக்கூடாது. இப்ப நீ ஒரு பாட்டு பாடுகிறாய், யூ சிங் ஏ சாங். இந்த இடத்துல போயிட்டு வெறுப்போடு சேர்க்க கூடாது. ஏன்னா யூ தானே. யூ சிங் ஏ சாங். அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார்கள் சொல்லலாம். மரியாதைக்கு அவர்கள் சொல்லுவாங்கல்ல, அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார்கள். அவர்கள் தே சிங்
ஏ சாங் அப்படி சொல்லணும். புரியுதுங்களா? தே சிங் ஏ சாங், அவர்கள் பாடல் ஒரு பாடல் பாடுகிறார்கள். மரியாதைக்கா சொல்லலாம், அவர்கள் சொல்லுவோம்ல. இப்ப வந்து இதே மாதிரி தாங்க, ஹீ ஷீ இது ஒரு பேஸ் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் மறக்க கூடாதுக்காக சொல்றேன். இப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நான் போகிறேன், நான் பள்ளிக்கூடம் போகிறேன். ஐ கோ டு ஸ்கூல். அவன் பள்ளிக்கூடம் போகிறான், அப்ப ஹி கோஸ் டு ஸ்கூல் சொல்லணும். அவர்களும் பள்ளிக்கூடம் போறாங்க, தே கோ டு ஸ்கூல். இந்த இடத்துல தே கோ டு ஸ்கூல், இந்த இடத்துல எஸ் வராது, எஸ் வராது. ஓகேங்களா? இது சிம்பிள் பிரசன்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நடக்கிறது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல பேசுறேன்னு சொல்றேன். நான் பேசுறேன், நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லுவேன். ஐ டாக் வித் யூ, நான் உங்கள்ட்ட பேசுகிறேன். நீ என்னிடம் பேசுகிறாய், யூ டாக் வித் மீ. இப்ப யூ, ஐ, யூ, வி, தேவ்லாம் வெர்பு மட்டும் தான் வரும் பர்சன்டென்ஸ்ல. அவன் பேசுகிறான்னா எப்படி சொல்லுவீங்க? ஹி டாக்ஸ் சொல்லணும். உங்களுக்கு புரியுதுங்களா? வெஸ்ட் வந்துடும். சரி வாங்க, அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். இது முடிஞ்சு போன காலம், முடிஞ்சு போன காலம் இறந்த காலம் போம்ல. இப்ப வந்து இது எல்லாத்துக்குமே ஹி, ஷி, இட், யூ, தே, வி எல்லாத்துக்குமே இரண்டாவது வெர்பு பாஸ்ட் வெர்பு வந்துருங்க. இதுக்கு வந்து பொதுவா பாஸ்ட் வெர்பு வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் வந்து குழப்பிக்க வேண்டியதில்லை. ஒரே வெறுப்பு, இரண்டாவது வெறுப்பு, செகண்ட் வெறுப்பு. அவன் கடிதம் எழுதினான், ஹி ரோட் எ லெட்டர். அவன் கடிதம் எழுதினான். அவன் சென்றான், அவன் பள்ளிக்கு சென்றான், ஹி வென்ட் டு ஸ்கூல். உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து ரெண்டாவது வெறுப்பு. செகண்ட் வெறுப்பு ரெண்டாவது வெறுப்பு. ரைட் ரோட் ரிட்டர்ன், கோ வென்ட் கான் சொன்னால, அப்ப கோ வென்ட் அந்த வென்ட் தான் போட்டிருக்கோம். ரைட்டோட பாஸ்ட் ரோட்டு போட்டிருக்கேன். ரெண்டாவது வெறுப்பு போடணும், பாஸ்ட் வெறுப்பு போடணும். அவன் போனான், வந்தான், சாப்பிட்டான், தூங்குனான், இதே மாதிரி எல்லாம் சொல்றது. இதே மாதிரி எல்லாமே சொல்றது எல்லாம் முடிஞ்சு போன காலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ எழுதுற, நீ எழுதுன, யூ ரோட். இதே மாதிரி தாங்க. அவன் வந்தான், ஹி கேம். இதே மாதிரி சொல்றதுலாம் சாதாரண இறந்த காலம். அடுத்தது வந்து எதிர்காலம் பார்க்க போறோம், சிம்பிள் ஃபியூச்சர். எதிர்காலத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே பிரசன்ட் வெர்போட வில்லு வந்துருங்க. பிரசன்ட் வெர்போட வில்லு வந்துடும். எந்த இது வந்தாலும், சப்ஜெக்ட் எது வந்தாலும் வில்லு வந்துடும். இப்ப வந்து என்னன்னா, ஃபியூச்சர்னா என்ன பண்ணோம்னா, பிரசன்ட் வெர்புக்கு முன்னாடி வில்லு போட்டீங்கன்னா ஃபியூச்சருங்க. அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுங்க. இப்ப அவன் ஒரு கடிதம் எழுதுவான், ஹி வில் ரைட் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதுவான், அவன் ஒரு கடிதம் எழுதுவாயா, அவன் வருவான். she will come to தஞ்சாவூர், அவள் தஞ்சாவூருக்கு வருவா. she will come to தஞ்சாவூர். அப்ப அவ ஒரு பாட்டு பாடுவா, she will sing a song. she will sing a song, அவள் ஒரு பாடல் பாடுவாள். அப்ப வெர்போட வில் சேர்த்துடணும். எது வந்தாலும், சப்ஜெக்ட் எது வந்தாலுங்க, he, she, it, they, you, we, எது வந்தாலும். நாங்கள் சென்னை வருவோம், we will come to சென்னை. we will come to சென்னை, we will come to சென்னை. நாங்கள் சென்னை வருவோம், சென்னைக்கு வருவோம். இப்ப டூனா இக்கு, சென்னைக்கு வருவோம். we will come to சென்னை, we will come to சென்னை. அவர்கள் சென்னைக்கு வருவார்கள், they will come to சென்னை. அந்த அப்படியே will come அது வந்துருங்க. will come to, புரியுதுங்களா? எது வந்தாலும் இதுக்கு வந்து எல்லாமே he will come to சென்னை, she will come to சென்னை, it will come to சென்னை, we will come to சென்னை. எது எல்லாமே இதுக்கு வந்து எல்லாமே will தான். சப்ஜெக்ட் முன்னாடி என்ன செயலோ அது சேர்த்துக்க போறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? 3 காலம் புரிஞ்சிருச்சா? இது 3 ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இதுல வந்து இதை வந்து புரிஞ்சுட்டு உணர்ந்துக்குங்க, புரிஞ்சுங்க. நான் வருவேன், சாப்பிடுவேன், போவேன், நடப்பேன். ஐ வில் வாக், ஐ வில் கோ, ஐ வில் வாக், நடப்பேன். இதே மாதிரி சொல்றது எல்லாமே எதிர்காலம் தான். வில் சேர்த்து விட்டுறணும். சரிங்களா? இது 3 டென்ஸ் புரிஞ்சுங்க. அடுத்து வந்து அடுத்த 3 டென்ஸ் பார்ப்போம். பொறுமையா போவோம், எல்லாருக்கும் புரியணும், அதுதான் முக்கியம். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது சம்பந்தமா அடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது.
பழைய வீடியோஸ் இன்னும் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய வீடியோஸ் பாருங்க, நம்ம சேனலை திறந்து பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.